ஏற்கனவே நம்ம பார்த்த வீடியோவில் நியூக்ளியஸை பற்றி பார்த்தோம். நியூக்ளியஸில் பார்த்திங்கன்னா நியூக்ளியர் மெம்பரேன் அதை சுற்றி இருக்குது. நியூக்ளியர் மெம்பரேனுக்குள்ளே நியூக்ளியோலஸ் அந்த குரோமோட்டின் ரெட்டிகுலம் இருக்குது. குரோமோட்டின் ரெட்டிகுலம் தான் டிஎன்ஏ, அப்படி இல்லைனா ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிஎன்ஏ என்ன மீனிங்னா டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படின்றது தான். இந்த டிஎன்ஏ வந்து எதனால் ஃபார்ம் ஆயிருக்குன்னா பென்டோ சுகர், பாஸ்பேட், அப்புறம் நைட்ரஜன் பேஸ் இதனால் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ வந்து இது இந்த 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 சப்ஸ்டன்ஸ் எல்லாம் நியூக்ளியோடைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் வந்து எதனால் ஃபார்ம் ஆயிருக்குன்னா மில்லியன்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸால் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த நைட்ரஜன் பேஸ் நம்ம பார்த்தோம்ல, நைட்ரஜன் பேஸ் என்னென்னா அடீன், குவானின், தைமீன், சைட்டோசின். இந்த நைட்ரஜன் பேஸஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிச்சிருக்காங்க, பியூரின்ஸ், பைரிமைன்ஸ். இந்த அடீன் அண்ட் குவானின் தான் வந்து பியூரின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த தைமீன் அண்ட் சைட்டோசினை தான் வந்து பைரிமைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நைட்ரஜன் பேஸஸை வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபார்மில் சொல்லுவாங்க. ஆடினுக்கு ஏ, குவானினுக்கு ஜி, தைமீனுக்கு டி, சைட்டோசினுக்கு சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இது ஷார்ட் ஃபார்ம் தான் சொல்லுவாங்க. இதுதான் வந்து ஜீன், இந்த டிஎன்ஏ ஃபார்ம் ஆகிறதுக்கான ஜீன். இந்த டிஎன்ஏ எப்படி ஃபார்ம் ஆகினா ஒரு லேடர் ஷேப்பில், ட்விஸ்டட் லேடர் ஷேப்பில் இருக்கும். இது எப்படி சொல்கிறாங்கன்னா காயில்டு டபுள் ஹெலிக்ஸ் ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இந்த டிஎன்ஏ ஃபுல்லாக டிஎன்ஏ ஸ்டாண்ட்ஸ், அதாவது இந்த குரோமோட்டின் ரெட்டிகுலம் வந்து கொசன் அப்படி நூல் மாதிரி சுற்றிட்டு இருக்கும். இதுதான் வந்து இந்த டிஎன்ஏ ஸ்டாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து இந்த ஃபுல்லாமே வந்து இந்த நைட்ரஜன் பேஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பென்டோ சுகர், பாஸ்பேட் இதனால தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ வந்து இதோட லேடர் ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா இந்த நைட்ரஜன் பேஸ் தான். இந்த நாலு நம்ம ஆடின், குவானின், தைமீன், சைட்டோசின் பார்த்தோம்ல, இதனால அது மாறி மாறி வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இந்த பியூரின்ஸ் அப்புறம் பைரிமைன்ஸ் இந்த பேஸ் தான் வந்து இந்த டிஎன்ஏவை ஒரு வந்து ஹெலிக்கல் ஒரு லேடர் ஷேப் வந்து கொடுக்குது. ஸோ வந்து ஒரு சைடு வந்து பியூரின்ஸ் இருக்கும், இன்னொரு சைடு வந்து பைரிமைன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நியூக்ளியோடைட்ஸ் பார்த்தோம். நியூக்ளியோடைட்ஸ் எதனால் ஃபார்ம் ஆயிருக்கு? பென்டோ சுகர், பாஸ்பேட், அப்புறம் நைட்ரஜன் பேஸ் இதனால் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நைட்ரஜன் பேஸை ரெண்டாக பிரிக்கிறாங்க, பியூரின்ஸ் அண்ட் பைரிமைன்ஸ். ஸோ வந்து ஒரு ஸ்ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்ட், அதாவது வந்து இந்த டிஎன்ஏ ஒரு ஆஃப் பார்த்திங்கன்னா ஒரு டைப் ஆஃப் நைட்ரஜன் பேஸ் இருக்கும், இன்னொரு நைட்ரஜன் பேஸ் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு நைட்ரஜன் பேஸ், அதாவது இந்த பியூரின்ஸ், பைரிமைன்ஸ் ரெண்டும் ஒன்றா பாண்ட் ஆகுது பார்த்திங்கன்னா இது வந்து ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால தான் இந்த பியூரின்ஸ் அண்ட் பைரிமைன்ஸ் வந்து ரெண்டும் ஒன்றா சேர்ந்து அந்த லேடர் ஷேப் கிடைக்குது. சிம்பிளாக சொல்ல போனால் இந்த டிஎன்ஏல ஃபுல்லாக வந்து பாஸ்பேட் அண்ட் சுகர் மாலிகூல்ஸ் த்ரூ அவுட் டிஎன்ஏ வந்து ஸ்டாண்ட்ஸ் வந்து சேமாக தான் இருக்கும். இந்த நைட்ரஜன் பேஸ் மட்டும் ஃபுல்லாக அந்த மாதிரி இருக்கும். அந்த பியூரின்ஸ், பைரிமைன்ஸ் வந்து காம்பினேஷன் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். இந்த டிஎன்ஏவோட மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னா இந்த லிவிங் ஆர்கானிசம்ஸை வந்து அதை வந்து டெவலப் பண்ணிக்கிறது தான். அதை வந்து நம்ம உடம்புல இருக்க டிஎன்ஏ வந்து நம்மளை மேம்படுத்திக்கிறது தான். ஸோ நம்ம உடம்புல இப்போ வந்து உடம்புல ஸ்கின்ஸ், இந்த ஸ்கெலல் சிஸ்டம், அப்புறம் வந்து நெயில்ஸ் இதெல்லாம் இருக்குன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் மெயின் காரணம் ஃபார்ம் ஆகிறதுக்கு ப்ரோட்டீன் தேவை. இந்த ப்ரோட்டீன் எதுலேருந்து வருது? அமினோ ஆசிட்ஸ்லேருந்து வருது. இந்த அமினோ ஆசிட்ஸை ப்ரொவைட் பண்ணுறது தான் மெயின் ஃபங்க்ஷன் இந்த செல்லோட வேலை. இந்த அமினோ ஆசிட்ஸை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட நம்ம உடம்புல வந்து 20 டைப்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் தேவை. ஸோ 20 டைப் ஆஃப் ப்ரோட்டீன், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரோட்டீன் தேவை. ஒவ்வொரு அமினோ ஆசிட்டுக்கும், ஒவ்வொரு வகையான அமினோ ஆசிட்டுக்கும் ஒவ்வொரு யூனிக்கான ஷேப் உள்ள ஒரு ப்ரோட்டீன் தேவை. அப்போ தான் அந்த அமினோ ஆசிட் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இதை பண்ணுறதுக்கு தான் இந்த டிஎன்ஏ பண்ணா ஆர்என்ஏவை ஃபார்ம் பண்ணும். ஆர்என்ஏனா இந்த டிஎன்ஏ ஜீன்ஸுக்கு போனால் இதுலேருந்து வந்து அந்தந்த ப்ரோட்டீன் டைப்புக்கு ஏற்ற மாதிரி ஜெனட்டிக் மெட்டீரியலை அரேஞ்ச் பண்ணி, அதாவது வந்து இந்த நைட்ரஜன் பேஸஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஆடின், குவானின், தைமீன், சைட்டோசின் இதெல்லாம் வந்து ப்ரோட்டீன் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஆர்என்ஏவாக ரிலீஸ் பண்ணும் ஒரு காப்பியாக. இந்த ஆர்என்ஏ என்னாகும், ஏற்கனவே வந்து நியூக்ளியஸ்லேருந்து ரைபோசோம்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கும்ல, இந்த ரைபோசோம்ஸில் போயிட்டு இந்த ஆர்என்ஏ போயிட்டு ஒரு பில்டிங் ஸ்ட்ரக்சர் மாதிரி போயிட்டு இது ஃபார்ம் பண்ணும் அடுத்த. ஸோ இதுதான் வந்து டிஎன்ஏவோட மெயின் ஃபங்க்ஷன். இதுதான் வந்து இந்த பாடிக்கு தேவையான விஷயங்களை செய்கிறது தான் டிஎன்ஏவோட மெயின் வேலை. அது மட்டும் இல்லை, ஒரு பாடியில் இப்போது ஒருத்தவங்கள்ட்ட இருக்க நாலேஜ் வந்து இன்னொரு ஜென்ரேஷன் கொண்டு போதும் அந்த டிஎன்ஏவோட வேலை தான். இதை வந்து இப்போ ஜெனட்டிக் இன்ஜினியரிங்லையும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து எப்படி வந்து அந்த குறிப்பிட்ட இந்த 20 டைப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் நம்ம சொன்னோம், எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம், இந்த பாடியில் இருக்க 20 டைப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. இப்போ மற்ற ஆர்கானிசம்ஸில் பார்த்தீங்கன்னா இதேமாரி அந்த ஆர்கானிசம்ஸ் தேவையான அமினோ ஆசிட்ஸ் அதுக்கே குறிப்பிட்ட ஒரு ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் தேவை இல்லைங்களா. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பிளான்ட் எடுத்துவோம். பிளான்ட் வந்து சில இன்செக்ட்ஸ்னால சில அந்த பெஸ்டிசைட்ஸ்னால அஃபெக்ட் ஆகுது இல்லைங்களா. அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த பிளான்ட்டுக்கு தேவையான சோர்ஸ், அதாவது சிம்பிளாக சொன்னால் ஒரு மியூட்டேஷன் பண்ணுறது, அதுக்கான ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியலை வந்து வேறு ஒரு ஆர்கானிசம்ஸ், பாக்டீரியாவிலேருந்தோ இல்லை வைரஸ்லேருந்தோ இதை மாதிரி அதில் இருக்க அந்த அதோட ஜீனில் இருக்கிற அந்த நைட்ரஜன் பேஸை எடுத்து இந்த பிளான்ட்டில் இருக்கிற அந்த டிஎன்ஏவில் இருக்க நைட்ரஜன் பேஸில் வந்து சில மாற்றங்கள் பண்ணி இதை மியூட்டேஷன் பண்ண வைப்பாங்க. இது வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து நம்ம இந்த குரோமோசோம்ஸ் பற்றி பார்ப்போம். குரோமோசோம்ஸ் ஒன்றும் இல்லை, நம்ம இந்த டிஎன்ஏ, அதாவது வந்து இந்த நியூக்ளியஸ்க்குள்ளே இருக்க இந்த குரோமோட்டின் ரெட்டிகுலம், அதாவது இந்த டிஎன்ஏ இந்த ஸ்டாண்ட் பார்த்தோம் இல்லைங்களா, அதை இந்த சுழல் மாதிரி நூல் மாதிரி அப்படியே கொஞ்சம் இருக்கும் பார்த்தீங்களா, இது எல்லாமே கண்டென்ஸ் ஆகி
ஒரு ஸ்ட்ரக்சருக்கு வருது அந்த குரோமோசோம்ஸ். இது எப்போ நடக்கும்னா அந்த செல் டிவிஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி நடக்கும் அந்த குரோமோசோம்ஸ். நமக்கு ஏற்கனவே தெரியும் இந்த குரோமோசோம்ஸ் வந்து 23 பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ் வந்து இருக்குன்ட்டு. இந்த குரோமோசோம்ஸ் ஃபார்ம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒன்றும் இல்லை, இந்த டிஎன்ஏ ஸ்ட்ரிப் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த குடிமார்க் பார்த்தீங்கன்னா குரோமோட்டின் ரெட்டிகுலம், அதெல்லாம் அப்படியே சுழலாக ஃபார்ம் ஆகி அப்படியே ஒரு டைட்லி பேக்கடாக ஃபார்ம் ஆகிடும். எப்படின்னா ஒரு நூல்கண்டு மாதிரி வச்சிங்களேன், அதை மாதிரி அப்படியே வந்து சுற்றின மாதிரி ஃபார்ம் ஆகுது அந்த குரோமோசோம்ஸ். இந்த குரோமோசோம்ஸ் ஃபார்ம் ஆகுது எப்போ நம்ம செல் டிவிஷனுக்கு முன்னாடி தான் அந்த கண்டென்ஸ் ஆகி அப்படியே அந்த குரோமோசோம்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த குரோமோசோம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக வந்து டிவைட் ஆகும், 2 ஹாஃபாக டிவைட் ஆகும். இது வந்து குரோமோட்டிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிஸ்டர் குரோமோட்டிட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது பிரிகிற வரைக்கும் எதன் மூலமாக ரெண்டும் ஒன்றா அட்டாச் ஆகிருக்குன்னா அந்த சென்ட்ரோமியர் மூலமாக அட்டாச் ஆகிருக்கும். இதை வந்து கைனட்டோகோர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சென்ட்ரோமியரோட பொசிஷன் அந்த குரோமோசோம்ஸ் ஃபார்ம் ஆகும்போது அந்த சென்ட்ரோமியர் வந்து சில பொசிஷனில் ஃபார்ம் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அது என்னென்னா மெட்டாசென்ட்ரிக் குரோமோசோம்ஸ், சப் மெட்டாசென்ட்ரிக் குரோமோசோம்ஸ், அக்ரோசென்ட்ரிக் குரோமோசோம்ஸ், அப்புறம் வந்து டீலோசென்ட்ரிக் குரோமோசோம்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா மெட்டாசென்ட்ரிக் குரோமோசோம்ஸை வி ஷேப்டு குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சப் மெட்டாசென்ட்ரிக் குரோமோசோம்ஸை ஜே ஷேப்டு குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அக்ரோசென்ட்ரிக் குரோமோசோம்ஸையும் டெலிசென்ட்ரிக் குரோமோசோம்ஸையும் ராட் ஷேப்டு குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. செல் டிவிஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். செல் டிவிஷனில் என்ன நடக்குதுன்னா ஒரு செல்லுக்குள்ளே மையத்தில் நியூக்ளியஸ் இருக்குது. அந்த நியூக்ளியஸ்க்குள்ளே குரோமோட்டின் ரெட்டிகுலம் நியூக்ளியோலஸ் இருக்குது. இந்த குரோமோட்டின் ரெட்டிகுலம் வந்து ஃபர்தராக வந்து கண்டென்ஸ் ஆகி அது வந்து குரோமோசோம்ஸாக ஃபார்ம் ஆகும். இந்த குரோமோசோம் சென்ட்ரியோல்ஸோட ஹெல்ப்போட சரிசமமாக வந்து பிரிஞ்சு 2 டாட்டர் செல் ஃபார்ம் ஆகும். இதுதான் வந்து செல் டிவிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செல் டிவிஷன், இந்த செல் மல்டிப்ளிகேஷன் நடக்கிறதுனால தான் நம்ம உடம்புல இருக்க க்ரோத், டெவலப்மெண்ட், அப்போ நம்ம பாடியில் ஏற்படும் இன்ஜுரிஸ் இதெல்லாமே ரெக்கவர் ஆகிறதுக்கு காரணமே இந்த செல் மல்டிப்ளிகேஷன் மூலமாக தான். இந்த செல் டிவிஷன் பார்த்தா 3 மெத்தட்ஸில் நடக்குது: அமிட்டோசிஸ், மைட்டோசிஸ், மயோசிஸ். இப்போ நம்ம வந்து அமிட்டோசிஸ் பற்றி பார்ப்போம். அமிட்டோசிஸ் வந்து டைரக்ட் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து டைரெக்டாக அந்த செல் வந்து நியூக்ளியஸ் எலாங்கேட் ஆகி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகும். கன்ஸ்ட்ரக்ஷன்னா அப்படியே வந்து கொஞ்சம் எலாங்கேட் ஆகி டிவைட் ஆகிற ஸ்டேஜ் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இது மிடில் ஸ்டேஜில் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்ம் ஆகும். இதுக்கப்புறமா வந்து அந்த சைட்டோபிளாசம், அந்த செல்லோட சைட்டோபிளாசமும் இதேமாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ் வந்து 2ஆக டிவைட் ஆகும். 2ஆக டிவைட் ஆகி 2 டாட்டர் செல் ஃபார்ம் ஆகும். இது வந்து டைரக்ட் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக வந்து இது ப்ரோக்ராட்டிக் செல் டைப்ஸில் தான் இந்த டைரக்ட் டிவிஷன் இருக்கும். ஸோ வந்து எக்ஸாம்பிள் பாக்டீரியா, அமீபா. அடுத்து நம்ம மைட்டாசிஸ் பற்றி பார்ப்போம். மைட்டாசிஸ் வந்து இன்டைரக்ட் செல் டிவிஷன். மைட்டாசிஸ் எதில் நடக்குன்னா சொமேட்டிக் செல்ஸ் நடக்கும். சொமேட்டிக் செல்ஸ்னால் உடலுக்குரிய செல்கள், அதாவது வந்து இந்த உடல் கட்டமைப்பான செல்கள் தான் வந்து மைட்டாசிஸ் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸப்ட் வந்து ஸ்பெர்ம் அண்ட் ஓவம் செல், அதாவது வந்து ரீப்ரொடக்ஷன் செல்ஸ் தவிர இருக்கிற மற்ற செல் எல்லாமே இந்த மைட்டாசிஸ் மூலமாக செல் டிவிஷன் நடக்கும். ஸோ வந்து இந்த மைட்டாசிஸில் என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குன்னா ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டெலிஃபேஸ், அப்புறம் சைட்டோகெனிசிஸ். ஃபர்ஸ்ட் நம்ம இன்டர்ஃபேஸ் பற்றி பார்ப்போம். இன்டர்ஃபேஸ்னால் இந்த செல் மைட்டாசிஸ் டிவிஷன் ஆரம்பிக்கிறது மாதிரி இந்த செல் அதுக்குள்ளே கொஞ்சம் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் ஆகிருக்கும். அதுதான் வந்து இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறது, ப்ரீ ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதான் வந்து இந்த குரோமோட்டின் மெட்டீரியல்ஸ் இருக்குது, அந்த டிஎன்ஏ மெட்டீரியல்ஸ் இருக்குது, இது வந்து டூப்ளிகேட் பண்ணும். ஸோ வந்து இந்த நியூக்ளிக் ஆசிடோட டூப்ளிகேஷன் ஃபார்ம் பண்ணுறது அந்த இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து நம்ம இந்த ப்ரோஃபேஸ் ஸ்டேஜை பற்றி பார்ப்போம். ப்ரோஃபேஸ் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியஸ்குள்ளே இருக்க குரோமோட்டின் ரெட்டிகுலம், அதாவது குரோமோட்டின் ஃபைபர் பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சரில் ஃபார்ம் ஆகும். த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சராக ஃபார்ம் ஆகி அப்படியே கண்டென்ஸ் ஆகி குரோமோசோம்ஸாக ஃபார்ம் ஆகுது. இந்த குரோமோசோம்ஸ் பார்த்தீங்கன்னா 2 குரோமோட்டிட்ஸ்னால ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த 2 குரோமோட்டிட்ஸ் சைட் பை சைடில் இருக்கும். அதாவது வந்து இந்த குரோமோட்டிட்ஸ் எதன் மூலமாக அது அட்டாச் ஆகிருக்குன்னா சென்ட்ரோமியர் மூலமாக அட்டாச் ஆகிருக்கு. இதே ஸ்டேஜில் என்ன இருக்குன்னா அந்த செல்லுக்குள்ளே 2 போல் சைட்லையும் ஸ்பிண்டில் ஃபைபர் ஃபார்ம் ஆகும். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி சென்டரை நோக்கி அந்த ஸ்பிண்டில் ஃபைபர் டெவலப் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும். இதே ஸ்டேஜில் இந்த நியூக்ளியர் மெம்பரேன், நியூக்ளியோலஸ் இதெல்லாம் அப்படியே டிஸப்பியர் ஆக ஸ்டார்ட் ஆகும். அடுத்து நம்ம இந்த மெட்டாஃபேஸ் பற்றி பார்ப்போம். மெட்டாஃபேஸில் பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியர் மெம்பரேன் எல்லாம் ஃபுல்லாக டிஸப்பியர் ஆகிடும். அதுக்கப்புறமா அந்த நியூக்ளியர் மெம்பரேனுக்குள்ளே இருந்த குரோமோசோம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நல்லா ஷார்ட்டாகவும் திக்காகவும் ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறமா வந்து இந்த குரோமோசோம்ஸ் எதனால் ஃபார்ம் ஆயிருக்கு, இந்த குரோமோட்டிட்ஸ்னால இருக்குது. இந்த குரோமோட்டிட்ஸ் வந்து எதன் மூலமாக அட்டாச் ஆகிருக்குன்னா சென்ட்ரோமியர் மூலமாக அட்டாச் ஆகிருக்கு. இந்த செட் அப்படியே வந்து சென்ட்ராக வந்து இருந்துடும். அதுக்கப்புறமா இந்த சென்ட்ராமியரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரோமியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பிண்டில் ஃபைபர் டெவலப் ஆகி வந்துட்டு இருந்தது பார்த்தீங்களா, இது வந்து நேராக வந்து ஃபுல்லாக அந்த சென்ட்ரோமியரை வந்து ஃபுல்லாக அட்டாச் ஆயிரும். அடுத்து நம்ம இந்த அனஃபேஸ் ஸ்டேஜ் பற்றி பார்ப்போம். இந்த அனஃபேஸ் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பிண்டில் ஃபைபர் டெவலப் ஆகி வந்து இந்த சென்ட்ரோமியரோட வந்து அட்டாச் ஆகிருக்கும். ஒரு சென்ட்ரோமியரில் 2 குரோமோட்டிட்ஸ் இருக்கும். ஸோ வந்து இந்த ஸ்பிண்டில் ஃபைபர் என்ன பண்ணால் இந்த சென்ட்ரோமியரை 2ஆக பிரிக்கும். ஒரு போல்ஸில் இருக்க ஸ்பிண்டில் ஃபைபர் ஒரு பாதி ஆஃப் சென்ட்ரோமியர் வந்து பிரித்து கொண்டு போவோம்.
ஸோ இந்த ஆஃபில் இருக்க சென்ட்ரோமர் வந்து இதை பிரித்து கொண்டு வரும். ஸோ இது பிரியும் போது இந்த குரோமோட்டிட்ஸும் பிரியும். ஸோ வந்து இந்த அந்த ஒரு போல்ஸில் இருக்கிற அந்த சென்ட்ரோமர் அப்புறம் குரோமோட்டிட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து குரோமோசோம்ஸாக ஃபார்ம் ஆகும். இன்னொரு போல்ஸில் இருக்க இந்த ஸ்பிண்டில் ஃபைபரில் இருக்கிற இந்த குரோமோட்டிட்ஸும் சென்ட்ரோமரும் இன்னொரு குரோமோசோம்ஸாக ஃபார்ம் ஆகும். ஸோ வந்து இந்த ஸ்பிண்டில் ஃபைபர் அப்படியே வந்து கான்ட்ராக்ஷன் ஆகி அப்படியே சுருங்கி ரெண்டுத்தையும் அப்படியே வந்து விலகி கொண்டு போகும். இதை தான் வந்து இந்த குரோமோசோம்ஸ் ரெண்டாக பிரிஞ்சு போகுது பார்த்தீங்களா, இதுதான் வந்து டாட்டர் குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம இந்த டீலோஃபேஸ் ஸ்டேஜ் பற்றி பார்ப்போம். இந்த டீலோஃபேஸ் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 2 டாட்டர் குரோமோசோம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல்லுக்குள்ளே 2 போல்ஸ்க்கு வந்துடும். அதாவது அந்த ஸ்பிண்டில் ஃபைபர் வந்து இந்த டாட்டர் குரோமோசோம்ஸை வந்து கான்ட்ராக்ஷன் பண்ணி இந்த 2 போல்ஸ் கொண்டு வந்ததுக்கப்புறமா அது அங்கே வந்து நியூக்ளியர் மெம்பர் வந்து ரீஅப்பியர் ஆக ஆரம்பிக்கும் 2 போல்ஸ்லையும். ஸோ வந்து 2 டாட்டர் நியூக்ளியர் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த ஸ்பிண்டில் ஃபைபர் வந்து அப்படியே டிஸ்அப்பியர் ஆகிடும். ஸோ இந்த டிவிஷன் ஆஃப் நியூக்ளியஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கரியோகெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம சைட்டோகினிசிஸ் அப்படின்றதுனா என்னென்னு பார்ப்போம். இது வந்து என்னென்னா இந்த சைட்டோபிளாசம் வந்து டிவிஷனை தான் வந்து சைட்டோகினிசிஸ் அப்படின்வாங்க. அது வந்து ஜெல்லி லைக் ஃப்ளூயிட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 2 டாட்டர் செல் அந்த நியூக்ளியை சுற்றி ஃபார்ம் ஆகி அந்த சைட்டோபிளாசம் அந்த டிவைட் ஆகி 2 டாட்டர் நியூக்ளியை சுற்றி சைட்டோபிளாசம் நியூவாக ஃபார்ம் ஆகும். இந்த டிவிஷனை தான் வந்து சைட்டோகினிசிஸ் அப்படின்றாங்க. இந்த பிளான்ட் செல் இந்த சைட்டோபிளாஸ்மிக் டிவிஷன் எப்படி நடக்குதுன்னா ஒரு செல் பிளேட் ஃபார்ம் ஆகும் இந்த 2 டாட்டர் செல்லுக்கு நடுவில். அதுக்கப்புறமா அந்த மைட்டோசிஸ் எண்டில் வந்து 2 டாட்டர் செல் வந்து ஃபார்ம் ஆகும். அடுத்து நம்ம இந்த மயோசிஸ் செல் டிவிஷனை பற்றி பார்ப்போம். இந்த மயோசிஸ் செல் டிவிஷன் எதில் நடக்கும்னா ஒரு ஆர்கானிசம்ஸில் ரீப்ரொடக்டிவ் செல்லில் நடக்கும். ஸோ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா கேமெட்ஸ் ஃபார்மேஷனுக்கு தான் இந்த மயோசிஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கேமெட்ஸ் ஃபார்மேஷன்னா உயிரணு ஃபார்ம், அதாவது இந்த ஸ்பெர்ம் அண்ட் ஓவம் இருக்குது பார்த்தீங்களா, இது ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் இந்த மயோசிஸ் செல் டிவிஷன் நடக்கும். அடுத்து நம்ம வந்து டிஃப்யூஷன் ஆர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் பிட்வீன் செல்ஸ் அண்ட் தேர் என்விரான்மெண்ட்ஸ் அப்படின்ற டாப்பிக்கை பார்ப்போம். இதில் வந்து என்னென்னா செல்லுக்குள்ளே சைட்டோபிளாசம் இருக்கும். அந்த செல்லுக்குள்ளே அந்த சைட்டோபிளாசம்க்கு ஏதாவது ஒரு ஃபாரின் மெட்டீரியல் வரதா இருந்தாலும் சரி, இல்லை அந்த செல்லுலேருந்து ஏதாவது ஒரு மெட்டீரியல் வந்து செல்லை விட்டு வெளியில் ரிலீஸ் ஆகிறதா இருந்தாலும் சரி, நடுவில் இருக்க அந்த பிளாஸ்மா, அந்த செல்லை சுற்றி இருக்க பிளாஸ்மா மெம்பர் மூலமாக தான் நடக்கும். ஸோ வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பேசிவ் டிரான்ஸ்போர்ட், ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்னு 2 மெத்தட் இருக்குது. பேசிவ் டிரான்ஸ்போர்ட்ஸ்னால் அந்த செல்லுக்குள்ளேயும் வரதும் சரி, செல்லை விட்டு வெளில போகிறதும் சரி, இது வந்து ஹையர் கான்சன்ட்ரேஷன் ஆர் லோவர் கான்சன்ட்ரேஷன் வச்சு நடக்கும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் இருக்குன்னா அந்த வாட்டர் வந்து ஹையர் கான்சன்ட்ரேஷன் இருக்க வந்து ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோவர் கான்சன்ட்ரேஷன் இருக்க இடத்துக்கு ஃப்ளோ ஆகும். ஸோ வந்து இதான் வந்து பேசிவ் டிரான்ஸ்போர்ட்றாங்க. இதில் வந்து எந்த ஒரு மெட்டபாலிக் எனர்ஜியும் வந்து நடக்காது. இதை எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு ப்ராசஸ், இந்த வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்குன்னா அது வந்து இந்த மெம்பரேன் வழியாக ஹையர் வாட்டர் கான்சன்ட்ரேஷன் இருக்கிற இடத்துலேருந்து லோவர் வாட்டர் கான்சன்ட்ரேஷன் இருக்கிற இடத்துக்கு போவோம். இது வந்து ஆஸ்மாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதன்படி என்னென்னா அந்த வாட்டர் மாலிகூல் செல்லுக்குள்ளே வருது பார்த்தீங்களா, இதை வந்து எண்டோமோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து வாட்டர் மாலிகூல் செல்லுலேருந்து வெளில ரிலீஸ் ஆகுது பார்த்தீங்களா, அந்த ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோவர் கான்சன்ட்ரேஷன் ரிலீஸ் ஆகுது பார்த்தீங்களா, இது வந்து எக்ஸோமோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து வாட்டர் வந்து செல்லேருந்து ரிலீஸ் ஆகும். இதை வந்து எக்ஸோமோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா அந்த பிளான்ட் செல்லில் இருக்கிற சைட்டோபிளாசம் அந்த பிளாஸ்மா மெம்பரேன்லாம் அப்படியே சுருங்கும். ஸோ அந்த செல்வால் விட்டு கொஞ்சம் வெட்ட வந்து சுருங்கும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பிளாஸ்மோலைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக டிஃப்யூஷனை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா பேசிவ் டிரான்ஸ்ஃபர்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோ கான்சன்ட்ரேஷனுக்கு வந்து இந்த வாட்டர் மாலிகூல்ஸ் மூவ் ஆகும். இந்த டிஃப்யூஷன் மெத்தடில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் டிஃப்யூஷன் அப்போ வந்து ஃபேசிலேட்டட் டிஃப்யூஷன் 2 மெத்தட் இருக்குது. இப்போ இந்த டிஃப்யூஷனில் பார்த்தீங்கன்னா கேஸ் மாலிகூல்ஸ் ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செல்லுக்குள்ளே என்ட்ராகும் அந்த பிளாஸ்மா மெம்பரேன் மூலமாக. அப்படி என்ட்ராகும்போது எந்த ஒரு இன்டர்மீடியரி எலமெண்ட்டோட ஹெல்ப் இல்லாமல் தானாகவே அதான் அந்த கேஸஸ்லாம் வந்து டைரெக்டாகவே அப்படியே வந்து என்ட்ராகும். அந்த கேஸ் அந்த எந்த ஒரு இதோடய மிக்ஸ் ஆகாமல் அந்த கேஸஸ் மாலிகூல்ஸ் மட்டும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்லுவாங்கன்னா சிம்பிள் டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே பார்த்தீங்கன்னா சில சப்ஸ்டன்சஸ் பார்த்தீங்கன்னா அது அந்த செல்லுக்குள்ளே என்ட்ராகும்போது இன்டர்மீடியரி எலமெண்ட்ஸோட ஹெல்ப்போட அதாவது அந்த ப்ரோட்டீன் மாலிகூல்ஸோட மிக்ஸ் ஆகி அதோடு சேர்ந்து அந்த செல்லுக்குள்ள என்டர் ஆகும். இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஃபேசிலேட்டட் டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் பேசிவ் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் மாலிகூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோவர் கான்சன்ட்ரேஷன் வந்து வரும். ஸோ வந்து இதுக்கு எந்த ஒரு எனர்ஜியும் யூஸ் ஆகாது. இதிலே சம் சப்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா லோவர் கான்சன்ட்ரேஷன் டு ஹையர் கான்சன்ட்ரேஷன் போகும்போது அது வந்து எனர்ஜி மாலிகூல்ஸ் அதுக்கு தேவைப்படும். அந்த டைமில் என்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹெட்ரினோ ட்ரைபாஸ்பேட் அதாவது ஏடிபி இருக்குது பார்த்தீங்களா, இதை மாதிரி எனர்ஜிஸ்லாம் வந்து யூஸ் பண்ணும். ஸோ இது வந்து ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா பேசிவ் டிரான்ஸ்போர்ட்ஸ்னால் பார்த்தீங்கன்னா ஒரு மாலிகூல்ஸ் வந்து ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோவர் கான்சன்ட்ரேஷன் அப்படியே அந்த செல்லுக்குள்ளே டிரான்ஸ்போர்ட் இருக்கும். இதுக்கு எந்த ஒரு எனர்ஜியும் தேவைப்படாது. இதிலே இந்த பேசிவ் டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா லோவர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து ஹையர் கான்சன்ட்ரேஷன் ஏரியாவுக்கு அந்த செல்லுக்குள்ளே மாலிகூல்ஸ் மூவ் ஆகும்.
ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏடிபி இது மாதிரி ஒரு எனர்ஜி சோர்ஸ் தேவை. ஸோ இந்த செல்லை வந்து எப்படி வந்து வாட்டர் அண்ட் கேஸஸ்லாம் வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கோ இதேமாரி மெட்டீரியல்ஸும் இந்த செல்லுக்குள்ளே வரும். அப்படி மெட்டீரியல் வந்து செல்லுக்குள்ளே வர்றது என்னன்னு சொல்லுவாங்க, எண்டோசைட்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் எண்டோசைட்டாசிஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா, இந்த மெட்டீரியல் வந்து நம்மனா இந்த செல்லோட செல் மெம்பரேன் கிட்ட வந்து நிற்கும் போது இந்த செல் மெம்பரேனோட ஒரு ஃபோல்டிங் மாதிரி ஃபார்ம் ஆகும், இன்வெர்ட்ஸாக அந்த ஃபோல்டிங் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதுக்குள்ளே இந்த ஃபாரின் மெட்டீரியல் அப்படியே வரும், உள்ள ஒரு விசிக்கல்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகி அப்படியே செல்லுக்குள்ளே ரிலீஸ் ஆகும். இதுதான் வந்து எண்டோசைட்டாசிஸ் அப்படின்வாங்க. இந்த எண்டோசைட்டாசிஸ்க்கு அப்புறம் என்ன ஆகும்னா, இந்த வெசிகல்ஸ் அப்படியே உள்ளே போகும், லைசோசோம்ஸ் செல்லுக்குள்ளே இருக்கும். இந்த லைசோசோம்ஸ் என்ன பண்ணுன்னா இந்த வெசிகல்ஸை வந்து கேட்ச் பண்ணும். இதேமாரி அந்த செல்லுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா இந்த வேஸ்ட் மெட்டீரியல், இதெல்லாம் வந்து ஒரு விசிக்கல்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகி அது வந்து என்ன பண்ணால் இந்த செல்லை விட்டு வெளில போகும். அப்படி போக ப்ராசஸ் வந்து எக்ஸோசைட்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக என்சைம்ஸ் ஹார்மோன்ஸ் உடம்புல இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் செல்ஸில் ரிலீஸ் ஆகுதுல்ல, இதெல்லாம் வந்து எக்ஸோசைட்டாசிஸ் ப்ராசஸ் மூலமாக தான் ரிலீஸ் ஆகுது. இந்த பேகோசைட்டாசிஸ்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அது என்னென்னா, இந்த செல் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு எடுத்துக்கிற மாலிகுல்ஸ் பார்த்தீங்கன்னா சாலிட் ஃபார்மில் எடுத்துக்கும். இது வந்து பேகோசைட்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பேகோசைட்ஸ் அப்புறம் வந்து பேகோசைட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒயிட் பிளட் செல்ஸ். அடுத்து இந்த செல் மெம்பரேன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த செல் மெம்பரேனில் பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்கோபிக் கேப்லரி ஸ்ட்ரக்சர் இருக்கும். இதன் மூலமாக வந்து லிக்விட் சப்ஸ்டன்ஸை வந்து உள்ளே அந்த செல் எடுத்துகிட்டு இருக்கும் கண்டினியூஸாக. இந்த ப்ராசஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பைனோசைட்டோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்க, இதோட செல் டிவிஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்த நியூ டாப்பிக்கில் உங்களை பார்க்குறேன். பை.